எங்க குரூப் 1 எக்ஸாம் எழுதினா? அப்படியா? சரிப்பா சரிப்பா. எங்க இவ்வளவு அவசரமா போற? 10 மணிக்கு தான் எப்பவுமே எந்திரிப்பா, சீக்கிரம் போற? எக்ஸாம் வந்து 9:15 வர சொல்லிட்டாங்க. நான் கூட யோசிச்சேன் எதுக்கு 10 மணிக்கு தான் 9:15 வர சொல்றாங்க. ஏதோ கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. மிச்சம் தராங்களா? மிச்சம் கொடுத்தா பரவாயில்லையா? திண்டு 2 மணிக்கு தான் வருவேன் மதியம். இந்த சானிடைசரு மாஸ்க் எல்லாம் தராங்க. செக்அப் எல்லாம் பண்ணுவாங்க. எத்தனை சொன்னானே கொடுக்குறேன்றா? ஏதோ சொல்லி போட்டான் பதட்டத்துல. சரி 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 சரி, பார்த்து பார்த்து போப்பா. சரிண்ணா, கொரோனா டைம் வேற, பார்த்து எழுது. சரிண்ணா, பார்த்து தான் எழுதணும், அடுத்த பேப்பர் இல்லை. வாட்ச்மேன், மணி வந்து 9:14. 9:15 மேலே வர்றதெல்லாம் வந்து உள்ள அலோவ் பண்ணாதீங்க. கேட் எடுத்து மூடுப்பா. ஏவா என்ன எங்கே வர? எக்ஸாம் 9:15 சொன்னாங்க. டைம் என்ன அது பாருங்க. எங்கே சார் வாட்சியும் பிடிங்கிறீங்க, ஃபோனையும் பிடிங்கிறீங்க, டைம் எடுத்துக்கணும். அப்படியா? என்னப்பா நீ? ஐயோ 9:16 ஆயிடுச்சுப்பா. அப்போ ஒரு நிமிஷம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை டிஎன்பிசி கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9:15 மேலே யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்கப்பா. தெரியாதா இல்லை உங்களுக்கு? ஆல்டிக்கில் பாருங்க, கிளியராக கொடுத்துக்கிறாங்கப்பா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம். அது தெரிஞ்சா நான் எங்கே வரேன்? இல்லை நீங்கள் படிச்சுக்கணும்ல, முன்னாடி தான்ப்பா 10 மணிக்கு எக்ஸாமு. இப்போ ஆல் டிக்கெட் படிக்கணும். ஆல் டிக்கெட் நீங்கள் படிக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பின்னாடி. டெலிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க, நியூஸ் பேப்பரில் வந்து அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ரேடியோவில் வேறு ஒளிபரப்பியிருக்கோம். இவ்வளோ நடந்து நீங்கள் வந்து உங்களுடைய கேர்லெஸ் மிஸ்டேக் தானே பாருங்க. கிளியராக கொடுத்துருக்காங்க. இல்லை 9:15 மேலே உள்ளே வந்தால் அலோவ் பண்ண மாட்டோம்பா. டிஎன்பிசி தரப்புல இருந்து எங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் செய்கிறோம். ஓகேவா? 9:15 மேலே வரவங்க யாரும் உள்ளே அலோவ் பண்ண முடியாது. மன்னிச்சுக்கப்பா, நீங்கள் போயிட்டு வரலாம். உங்களை அலோவ் பண்ணணும். ஒரு வருஷம் ஏற்கனவே கொரோனாவால் போச்சு. இதுதான்ப்பா நீ சொல்ல எல்லாமே புரியுது. நீங்கள் என்ன பண்ணணும், டிஎன்பிசிக்கு வர கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து வருஷத்தில் ஒரு நாள் தானே நடக்குது எக்ஸாமு, முன்கூட்டியே வந்துருக்கால. இப்போ வந்து 9:15 மேலே உள்ளே யாராவது அலோவ் பண்ணால் யார் அங்கே வந்து கண்காணிப்பாளரோ அவங்கள வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கப்பா. இது போல் சொல்லிட்டாங்க. உங்களை நான் உள்ளே விடணுன்னு தான் ஆசைப்பட்றேன். பட் ஆஸ் பர் லா ஃப்ரம் டிஎன்பிசி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் சிலபஸுக்குதா உள்ள இருக்குதுண்ணா? டிஎன்பிசி டைம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வாட்ச்மேன் பிடிச்சி வெளியே தள்ளுங்கண்ணா. டிஎஸ்பி குரூப் டெபுட்டி கலெக்டர் ஆளான்னு பார்த்தா வெளியே பிடிச்சி தள்ளிங்கடா. வைத்தியத்தில் சும்மா விடாதியா, போங்க நீங்களா. என்னப்பா ஆட்ட முடியும்? யார் பண்ணீங்க? யார் நீ? கண்காணிப்பாளர் நான். அப்படியா சார்? மாஸ்க் கழட்டுங்க சார். யாருன்னு தெரியல சார். கொரோனா. அப்படியா? சமூக இடைவெளி. என்ன சார் டைம் என்ன இருக்கு சார்? டைம் இருக்கு சார். தம்பி இப்பதான் மொத்தம் போனா எனக்கு தெரியல. இது வாட்ச்மேன் ஒரு சுமார் 20 மாணவர்கள் போனது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இது வந்து எல்லாம் ராமம் பகலமாக படித்து கொரோனா கிட்ட எஸ்கேப் ஆகி என்னவோ போ வீட்டில் போய் என்ன சொல்ல போகிறோமோ. 2 வருஷம் கடி ஊற்றுறானுங்க. இதில் இது வேற பண்ணுறது தெரியலையா? ஓ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறது? வீட்டில் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா? ஒரு நிமிஷம் லேட்டாக போனேன்னு சொன்னால் அசிங்கப்படுத்துவாங்க. ராமம் பகலாம் 10 மணி நேரம் படித்தா தான் பாஸ், 12 மணி நேரம் படித்தா தான் பாஸ் ஆவீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் உள்ளே வர மாட்டேன்னு சொல்லியிருந்தால் முதல்ல வந்திருக்கும். போச்சா? போச்சு. என்ன பண்ண போதோ, லைஃப் என்ன ஆக போதோ, இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க. தலைவா எக்ஸாம் முஸ்தபலுக்கு குரூப் 1 அப்புறம் டெபுட்டி டிஎஸ்பி தான். என்ன பேசலாம் பாத்தியா? அப்புறம் மானம் கெட்டு போயிடாங்க, ரோடு நின்னுங்கிறான். என்ன சொல்றேன்? என்ன சொல்றியா? ஒரு நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு வெளியே அமிச்சிட்டாங்க. அந்த அதுக்குதான் டிஎன்பிசிலாம் வேஸ்ட், வா யூபிசி போடலாம். ஏண்டா முதையா சொல்லி குரூப் 4 படிக்கலாம்னு வந்தோம். விட்டானுங்க. சரி குரூப் 2 படிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிருந்தோம். புக்கை மாற்றி விட்டாங்க, சிலபஸ் மாற்றி விட்டாங்க. சொல்றேன் இதேதான். என்னத்த சொல்றேன் நான் சொல்லிங்க. என்ன சொல்றேன் இதே மாற்றி விட்டானுங்க. சரி நம்ம ஏதோ ஒன்று வருது குரூப் 1 சும்மா பிள்ளைங்க ரெடி ஆகும்னு சொல்லிட்டு பண்ணாங்க.
ஒரு நிமிஷத்துல லேட்டாக போனோம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் பாரு வாழ்க்கையே போச்சு. ஒரு யூபிஎஸ்சி வருஷம் போகலாம், யூபிஎஸ்சி போகலாம். இப்படித்தான் ஆளுக்கு கை போட்டுடுறீங்க. குரூப் 4 வேஸ்ட்டு, குரூப் 2 படிக்கலான்றீங்க. குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தா அதுலேயே 2A ஒன்று அது மொக்க வேஸ்ட்டு, 2 படிங்கன்றீங்க. இது குரூப் 1 படிங்கன்றீங்க. வேஸ்ட்டா குரூப் 1 படிங்கன்றீங்க. குரூப் 1 விட்டு நாங்களே யூபிஎஸ்சி படிக்கலாம், யூபிஎஸ்சி படிக்கலான்றீங்க. என்ன அதான் சொல்ல வரீங்க? இப்போ யூபிஎஸ்சி போனா எம்பி எம்எல்ஏன்றீங்க. நீ என்ன ஏடா நம்ம டைம் வந்திருக்கணும். நம்ம டைம் மிஸ் பண்ணிட்டு நம்ம மற்ற டீம் மிஸ் பண்ணி பழி போடுறோம், மற்றவங்க பழி போடுறோம். நமக்கு கரெக்டாக அது அடுத்தது வர குரூப் 2ல டைம் பஞ்சுவாலிட்டி கரெக்டாக பண்ணுறோம். படிக்கிறோமோ இல்லையோ நேரத்துக்குள்ள போறோம். 3 மணி நேரம் திணற எப்படி இன்ஜினியரிங் படிக்காம பாஸ் ஆகணுமோ அப்படி சொல்லு, அப்படி வரும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எடுக்கிறதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு எச்சரிக்கையோட முன்கூட்டியே தயாராகிறது அப்படின்றதுக்காக தான். ஒரு எக்ஸாமுக்காக போகும்போது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வந்து நம்ம தாமதமாக போகிறதுனால ஒரு வருஷமே வீணாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம். ஆமாம், 2 வருஷம் படிக்கிறோம், 2 வருஷம் படிக்கிறோம். இந்த 1 நிமிஷத்துக்காக விட்டுட்டு என்ன பண்ணுறோம்னா லைஃப்பை தொலைச்சிட்டு நிற்கிறோம். இதுக்காக தான் வீட்டில் திட்டு வாங்கிட்டு சொந்தக்காரன் திட்டு வாங்கி நிற்கிறோம். அதை 1 நிமிஷம் 2 நிமிஷத்தை விட்டுடுறோம். அது என்ன பண்ணுங்கள், கரெக்டாக டைம் 9 காலத்தில் 9 போகாமல் ஒரு 9 உள்ளே போயிட்டு போனால் நமக்கு சேஃப்டி. நம்மளோட லைஃப் 1 வருஷம் 2 வருஷம் வேஸ்ட் ஆகாமல் பாதுகாத்துக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். அது வரக்கூடிய காலங்களில் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ எடுத்தது நோக்கம் யார் மனதையும் புண்படுத்த அல்ல. டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் காலம் அறிந்து செயல்பட வேண்டும். அதற்காகவே 2020 பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், உலகம் முழுவதுமே மிகுந்த ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திய ஒரு வருடம். 2021 என்பது அப்படி இருக்காது. நிறைய போட்டித் தேர்வு மாணவர்கள் இந்த வருடத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளான் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும், அடுத்தடுத்து எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கு ஏற்றாற் போல் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ 2021 உங்களுடைய வருடமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வேலை பணி என்பது இந்த ஜென்ரேஷனில் எவ்வளோ முக்கியம் அப்படி என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இல்லையா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆனுவல் பிளானை நீங்கள் படிக்கக்கூடிய அறையில் ஒட்டி வச்சு அதுக்கேற்ற போல் உங்களை தயார் பண்ணீங்க மாணவர்களே. நன்றி, வணக்கம்.